வாங்க சார், உட்காருங்க. நான் உட்காரத்துக்கெல்லாம் வரல கௌசி. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்டியா? நான் தான் உன்னை தேடிட்டு வரணுமா? சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு. கவுன்சிலர் கொலைக்கெல்லாம் எங்கள் ஆளுங்களை ஆஜர்படுத்த முடியாது. அப்பா எப்போ செத்தாரோ அப்பயே நான் தொழில விடுறதா முடிவு பண்ணிட்டேன். முனியனையும் என்கிட்ட வேலை செய்யறதில்ல. நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் முனியன் தான் காரணம். ஏன் மேட்டு தெரு கவுன்சிலர் சாவு கூட அவன் மேல தான் சந்தேகமாகுது. போய் அவனை பிடிங்க சார். ஓ கௌசிக், முனிய உங்ககிட்ட வேலை செய்யலாம் உன் பிரச்சனை. கவுன்சிலர் சேர்த்து 15 நாள் ஆகுது. ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயோ எவனும் வந்து ஆஜராகல. எஸ்ஐ ரொம்ப டென்ஷனா இருக்காரு. 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள எவனையா வந்து ஆஜர் பண்ண சொல்லு. இப்படி இல்லைன்னா கேஸ்ல நானும் இறங்க வேண்டியிருக்கும், உங்களை கைய வைக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? பார்த்துக்க, நான் வரேன். அப்பன் சோறு தின்ன தட்டை கழுவி ஊத்துன நாயவன் அவனுக்கு பயந்துன்னு தொழிலை விட்டுறன்ட்டு போலீஸ்ட சொல்றியா? டேய், நான் அவனுக்கு பயந்துட்டுலாம் வேணான்னு சொல்லடா. இப்ப நம்ம நிலவரம் சரியில்லை, கொஞ்ச நாள் அமைதியா இரு. ஆமா, இப்படி எதை சொன்னாலும் அமைதியாயிருன்னு சொல்லிதான் அந்த முனிய நம்ம தலைமையில நின்று ஏறான். நீயே எதுவும் பண்ண மாட்டேங்கிற, என்னையே ஒன்னும் பண்ண விட மாட்டேங்கிற. நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய் டேய் நில்றா. அண்ணா வணக்கம். என் பேர் கரியன், அது ஐனா. எங்களை பற்றி சொல்லிக்க கூடாது, இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். அதானே எங்களோட பெருமை. அண்ணா, மொத்தம் தமிழ்நாட்டில் 32 கொலை. அதில் லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து சிஎம் செல்லு வரைக்கும் எந்த சாட்சியம் எந்த எவிடன்ஸ் இல்லைன்னா பாருங்களேன். பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஆர்டர் வருது. என்ன ஒன்று, கொலைக்கான காரணத்தை ஐநாட்ட கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வைங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னு வைங்க, பிசர் இல்லாமல் முடிச்சு தரோம். இங்க இருக்கவெல்லாம் ஆளா தெரியல உனக்கு. எங்க இருந்தா எவனையோ கூட்டு வந்து பேரம் பேசிட்டு இருக்க, அசிங்கமால உனக்கு. தம்பி, நாங்க இருக்கிற இடம் எங்களுக்கே தெரியல, அப்படி தெரியாத இடத்துக்கு உங்க விஷயம் வந்திருக்குன்னா புரிஞ்சுக்குங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. எங்க அப்பா பேரு தெம்பையா பாண்டியா, எல்லாம் அவரை தெம்பான்னு சொல்லுவாங்க.
சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து தண்டனை காலம் முடிஞ்சு வர அப்பா அம்மா இல்லாத அனாதை பசங்கள்லாம் தத்தெடுத்து வளர்ப்பார். அப்படி வர பசங்களை பல தொழிலுக்கு பயன்படுத்துவார். அப்படி வந்தவன் தான் முனியன். ரொம்ப விசுவாசமாக வேலை பார்த்தான். தேனியிலேருந்து வர சரக்கெல்லாம் அவன் தலைமையில தான் சப்ளை ஆகிட்டு இருந்தது. அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு நாள் அவன் ஆளை போட்டு சரக்கு இறக்கிட்டான். இந்த விஷயம் லேட்டாக தான் அப்பாவுக்கு தெரிஞ்சுது. தான் நம்பின ஒருத்தன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அதனால் அப்பா அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஐயா ஒரு வாட்டி மன்னிச்சிருங்கய்யா, இனிமேட்டு தப்பு பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி மன்னிச்சிருங்கய்யா. ஒருத்தன் ஸ்ட்ராங்கா தப்பு பண்றான்னா இதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் உயிரோட விட்டேன்னா இதை விட பெரிய தப்பு பண்ணுவேன். என்ன கொல்லணும் முடிவு பண்ணிட்டா என் உயிர் ஏங்க எல்லாம் கட்டி விடுறா. இழுத்துட்டு கிடக்கு, மொத்தமாக எடுத்து போட்டுருவா. எப்போ அவன் உயிரை போக்கிக்கணும்னு நினைச்சானோ இதுக்கப்புறம் அவன் நம்ம பிரச்சனைக்கு வரமாட்டான். அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுங்கடா. வணக்கண்ணே. ஐயாவை பார்க்கணும். உள்ள போ. என்னடா எங்கே வந்த? ஐயா வர சொல்லியிருந்தார். ஐயா மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்னவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான். அவன் கோபம் வரையட்டும், நான் சொல்லி அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீ வந்தால் போதும். அதுக்காக மன்னிப்பு கேட்கலைங்க ஐயா. அரசாட்சிப்படியும் சரி மனசாட்சிப்படியும் சரி நம்ம செய்கிற தப்புக்கு தக்க தண்டனை இருக்குது. ஆனால் நான் செஞ்ச தப்புக்கு என்னை கொல்லணும்னு நினச்சது மிகப்பெரிய தப்பு. அதனால் வர்றேங்கண்ணா. கௌசிக், உங்க பேரு கௌசிக் தானே? ஒருத்தரோட சாவுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கு. ஒன்னு கொல்றது, இன்னொன்னு போட்டு தள்ளுறது. முனியனை நீதான் கொல்லணும். இது கூலிக்கான கொலை இல்ல, பழிக்கான கொலை. இதைத்தான் அப்பதலன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க கேக்குது இது? நிறுத்துடா. கத்தி எடுத்து மேல குத்துறதுக்கு எவ்வளவு நேரம்டா ஆகும்? அவன் சாவ தேடி போறான்டா. நீ வாழணும். அதனால தான்டா அவனை பொறுமையா இருக்கு சொல்றேன். அதுக்காக நம்ம அப்படி கொண்டாட சும்மா சொல்றியா? அதுக்கு தான்டா ஐநா வர சொல்லியிருக்கேன். கௌசிக், கோவப்படாதீங்க. நீங்க ரவுடியா இருந்துகிட்டு முனியனை என்ன கொல்ல சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம். அப்படி முனியனை நான் தான் கொல்லணும்னா நீங்க இந்த தொழிலையே விட்டுறணும்.
தொழிலை விட்டுரு. நீ அவனை முடிச்சிடு. ஐனா அவன் தான் முனியா. ஏய், என்னடா பண்றீங்க அங்க? ஏய், உன் கணக்கு இல்ல, என் கணக்கு. உன் வேலையை மட்டும் பாரு. எங்க அப்பனே கொன்ன சாவுடா, சாவு. அன்னைக்கு உங்க அப்பன் செத்தமா பாடி கூடாதுன்னா கௌரவத்தை காப்பாத்தினாரு. ஆனா நீ இன்னைக்கு குத்தி கோபாலோட கௌரவத்தை சாச்சிட்ட. என்னடா பாக்குற? நான் செத்து 6 மணி நேரம் ஆச்சு. ஒட்டை வெட்டி விடுங்க. அதுக்கு மொட்டடிக்க சொல்லுப்பா. பேசாம இருடா, நீங்க வெட்டி விடுங்க. யாரா நீ? அவனை நான் பார்க்கணும். ஏய், என்ன அவன் இவன் பேசுற? டேய் மச்சான் இருடா. சலூன் கடையில் ஒருத்தனை முடிச்சோம்ல, அப்போ அங்கே ஒரு பையன் கூட அழுதுகிட்டு இருந்தான்ல, அவன் வந்திருக்கான். என்னவா? தெரியல மச்சான். சரி, வர சொல்லு. என்னடா? சாவி அன்னைக்கு வந்தாலும் என் கையில தான்டா. எங்க அப்பா சத்தியமா உன்னை கொல்லுவேன்.
ஏ முனியா, ஏ முனி, ஏ முனியா. எங்கடா அவன்? இங்க என்னடா பண்ற? ஏன்டா அப்படி பண்ற? ஏதா பேசுடா. நான் செத்துருவலோடா. பைத்தியமாடா நீ? நேத்து அந்த சின்ன பையன் வந்துட்டு போனதுல இருந்து இப்படிதான் பண்ற. சுமார் இருக்கடா. இவ்வளவு பெரிய ரவுடிடா நீ. சின்ன பையனை பார்த்து சி போடா. யாரா சின்ன பையன்? நேற்று வந்தது அவன் இல்லை, நான். நீ எப்போ கத்தி எடுத்த, எப்போ ரவுடியானு உனக்கு தெரியுமா? என் 10 வருஷ வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட திரும்பி பார்த்ததில்ல. ஆனால் அந்த சின்ன பையன் என்னை திரும்பி பார்க்க வச்சிட்டான். நானும் என் அண்ணனும் ஒயின் ஷாப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாரில் சண்டை வந்து என் கண்ணு முன்னாடியே எங்கள் அண்ணனை குத்தி சாச்சிட்டான். அதை பார்த்தவொடனே அத்தனை வச்சு ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்னேன். அப்போ அந்த வேகம், வெறி, ரத்தத்தோட சத்தம், இதையெல்லாம் அந்த பையனோட கண்ணில் நான் பார்த்தேன். தெரியுமா? நம்ம காசுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கோம். நேற்று சின்ன பையன் சொன்னது வேற. கண்டிப்பா எனக்கு ஏதோ ஆயிரும்டா. நாங்கெல்லாம் இருக்கும்போது அப்படி விட்டுருவோமா? ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற? வா, கீழே போலாம் வா. நான் சாப்பிடாது. ஒரு சின்ன பையன் கையால நான் சாப்பிடாது. ஒரு சின்ன பையன் கையால நான் சாப்பிடாது. உன் சாவி அடிக்காத கையில தாண்டா என் அப்பா சத்து போக கொள்ளுவேன். என் கையால மட்டும்தான் போகணும். என் கையால தான் போகணும்.
எத்தனை பேர் கண்ணுல மரண பயத்தை காட்டியிருப்ப, எத்தனை பேரை கழுத்தறுத்து கொண்டிருப்ப. இப்ப பாத்தியா, ஏதோ ஒரு சின்ன பையன் அவன் கையால சாகிறதுக்கு பயந்து விஷத்தை குடிச்சிட்டல, இதுவும் ஒரு இனச்சாவதாண்டா. முடியா நல்லவனா வாழ்ந்தா சாவு உனக்கு நிம்மதியா இருக்குண்டா. கெட்டவனா வாழ்ந்து இல்ல, சாவு ஊருக்கே நிம்மதியா இருக்குண்டா. போடாடே போ. விபத்தா தான் இருக்கும், தற்கொலை இருக்கக்கூடாது. டே மருது, குத்துறேன்னு ஆட்டமா அண்ணியே. இப்ப நீ அவனை குத்தி அப்பாவோட சாவைய அசிங்கப்படுத்திட்டியாடா. கௌசிக், உன் தம்பியை திட்டாத. அவன் என் கௌரவத்தை காப்பாத்திட்டான். அவசரப்பட்டு நான் அவனை குத்திருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு தானே அசிங்கம். ஒருத்தரோட சாவல என்னங்க அசிங்கம் கௌரவம்?